கிரிநாதன். ஐயா, வருஷம் வருஷம் எல்லாத்துக்கும் இந்த கோடை காலம் வருது, குளிர்காலம் வருது, வெயில் காலம் வருது, மழை காலம் வருது. ஆனா நம்மளுக்கு மட்டும்தாங்க இந்த கருணை காலம்ங்கிறதே வரவே மாட்டேங்குது. ஐயா, தாயம் விழுந்தாத்தான் சூதாட்டமே ஆரம்பிக்குது. நாங்க வாழ்க்கையில பட்டு கஷ்டப்பட்டா தானே நாங்க வாழ்க்கையை ரசிச்சு வாழ முடியும். இன்னைக்கு எனக்கு இந்த சமுதாயத்திலும் சரி, இந்த உலகத்துல எனக்கு புரியாத ஒரே கொஸ்டின்ங்க, ஒரே ஒரு கேள்விங்க. அது எப்படி பெத்தவங்க மட்டும், இந்த சமுதாயத்தில் வாழ்றவங்க மட்டும் எல்லா கஷ்டமும் எல்லாம் அனுபவப்பட்டுணுமா? நாங்கள் மட்டும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வெளியே போகக்கூடாது, வெளி உலகத்தை பார்க்கக்கூடாது, கிணற்று தவளையாவே நாங்கள் இருக்கணும். அப்படி எப்படிங்க நாங்கள் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியும்? அப்படி எப்படிங்க நாங்கள் எங்களுக்கு பின்னாடி வர தலைமுறைகளுக்கு இது நெருப்பு சுடும், தேழு கொட்டும், அந்த பையன் இப்படி பேசுறேன்னா அதுக்கு நீ இந்த மாதிரி பவுனிஞ்சு போனா தான் உன்னோட வாழ்க்கை சிறக்கும். அந்த மாதிரி எப்படிங்க நாங்கள் எப்படிங்க எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி தர முடியும்? நீங்கள் அனுபவிச்ச மாதிரி நாங்கள் அனுபவிச்சா தானேங்க நாளைக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் இப்படியெல்லாம் பட்டோம்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஐயா, இந்த சமுதாயத்தில் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கட்டாயம் இந்த சமுதாயத்தில் எல்லாமே கட்டாயத்தின் அடிப்படையில் தாங்க நடக்குது. நீ இதான் படிக்கணும், இது தான் நீ செய்யணும், இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், இந்த உடை தான் நீ உடுத்தணும் அப்படின்னு சொல்லி நீ கட்டாயப்படுறாங்களே, படுத்துறாங்களே ஒழிய, தம்பி இது நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கப்பா, நீ இப்படி பேசு, நீ அப்படி பேசுன்னு சொல்லி கருணையா நீங்க சொல்லி தந்தீங்கன்னா எங்கள் மாணவர்களும் சரி, எங்கள் இளைஞர்களும் சரி, அவங்களை எங்கள் உள்ளத்தில் வைத்து தேன் போல நாங்கள் அவளை காப்பாற்றுவோங்கய்யா. எல்லாருமே எல்லாத்துக்குமே ரொம்ப மனசுல சோகங்கள் இருக்கும், துக்கங்கள் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப உன்னால முடியும். அவங்க நம்மளுக்கு தெரியும், நம்ம போய் அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய போறதும் கிடையாது, அவங்களோட போய் நம்ம அவங்க கஷ்டத்தை வாங்கக்கையும் போக கிடையாது. ஆனா உன்னால முடியும், உனக்கு பக்க பலமா உனக்கு துணையா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கையை பிடிச்சி தூக்கி அவங்களுக்கு ஆறுதல 2 வார்த்தைகள் சொல்றாங்க பாத்தீங்களாயா? அப்பேற்பட்ட வார்த்தைகளை தானே நாங்க ஆரம்பிக்கிறோம். ஒரு போர் முடிஞ்சுட்டு போகுதுங்க. அந்த போர் முடிஞ்ச பின்னாடி ஒரு சின்ன குழந்தை அழுதுகிட்டு இருக்கு பசியில. அதுக்கு அந்த குழந்தை, ஒரு பொண்ணு வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு போகுது. அதுக்கு அந்த குழந்தை சொல்லுது, அம்மா அம்மா பாவம்மா, அந்த குழந்தை பாருமா எவ்வளோ அழகா இருக்குமா, ஆனால் அழுகுதுமா, பசிக்குதுமா, ஆனால் அந்த அவங்க அம்மா இறந்து கிடக்குறாங்கம்மா அந்த போரில், தூக்கிட்டு வாம்மா நம்ம வளர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை இறக்க குணத்தோட கேட்குது. அதுக்கு அந்த தாய் என்ன தெரியுமாங்க சொல்கிறா, பேசாம இரு, ஏற்கனவே நம்மளே இங்கே சோத்துக்கு திண்டாடிக்கிட்டு கிடக்குறோம், இது இந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் நம்ம எங்கன்னு போய் வச்சு வளர்க்குறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த குழந்தை என்ன தெரியுமா இங்கே சொல்லுது, ரொம்ப பொறுமையாக கருணை உள்ளத்தோட, ஏம்மா இன்னைக்கு நீ இந்த குழந்தை இப்படி சொல்றியம்மா, நாளைக்கு உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகி போச்சு, நான் நடுத்தெருவில் நாளைக்கு போய் நின்னா என்னையும் நாளைக்கு 4 பேர் இதே மாதிரி தானம்மா பேசிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கருணை உள்ளத்தோட கேட்டுச்சுங்கய்யா. ஆனா அந்த தாய் அடுத்த நிமிஷம் மறு பேச்சு பேசாம அந்த குழந்தைய தன்னுடைய மார்பில் அணைச்சு தனது அங்கத்தில் பால் கொடுத்து தன்னையும் மகளே என்று கூப்பிட்டாங்கன்னா, இப்பேற்பட்ட கருணை உள்ளங்கள் தான் எங்கள் இளைஞர்களும் சரி, எங்களுடைய மாணவ செல்வங்களும் இப்பேற்பட்ட கருணை உள்ளத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.